ஹாய், இன்றைக்கி டபுள் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சிங்கிள் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் 2 த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல த்ரெட்டை என்நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் இந்த இதுவும் டிட்டோ அப்படியே தான் வரும். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிற ஒரே விஷயம், பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் நல்லா கற்றுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் போட தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக வரும்ன்ட்டு. டபுள் செயினும் அது சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயந்தான். மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அனுப்புகிறீங்க. மோஸ்ட்லி ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஜரி த்ரெட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணால் தான் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு நல்லா வரும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் நூல் கட் ஆகும், நூல் பிரிஞ்சு வரும். அந்த நூல் ஸ்டிச்சஸ் போடும்போது பிறண்டுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்காக தான். ஸோ சில்க் த்ரெட்டில் போடுறது ரொம்ப ஈஸி, பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணும்போது சில்க் த்ரெட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸி தான். நம்ம நீடில் குத்தி நூலை வெளியே எடுத்து டர்ன் பண்ணுறது தான். ஸோ போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்ணாட் எப்படி போகணுன்ற ஒரு ஷார்ட் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் எண்ணாட் போடுறத கற்றுக்கோங்க. எண்ணாட்டும் எல்லா ஸ்டிச்சஸும் ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுமா, இப்போ அதுக்கு மேலேயே தான் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு இப்போ தான் டபுள் செயின் ஸ்டிச்சஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிங்களே, அதுக்கு உள்ளார நடுவில் குத்தி நூலை எடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது நடுவில் கேப் வந்துருக்கும்ல, 2 கோடுக்கு நடுவில் பாருங்கள், அங்கே உள்ளார ஊசியை குத்தி நீங்கள் வெளியே நூல் எடுங்க. அதே மேலே தான் போடணும். அந்த ஃபஸ்ட் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டிங்களோ அந்த செயின் மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதை தான் டபுள் செயின் ஸ்டிச். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எண்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராயிங்கிலோ ஒரு டிசைன்லையோ போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ட்ரேசிங் எப்படி பண்ணுன்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு ட்ரேசிங் வீடியோ கற்றுக்கோங்க. ஓகேவா? டிசைன்ஸ் போட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.